உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு கபிலன். ஆனா ஏதோ ஒண்ணு ஃபோன் பண்ண விடாம தடுக்குது. நீங்க கோவமா இருக்கீங்களா? பேசுவீங்களா என்கிட்ட? கபிலன், உங்களுக்கு 100 ஆயுசு. புனிதா, நம்ம கல்யாணம் ஆனது நிஜம்தானே? எதுவும் கனவு இல்லையே? எனக்கும் அதே சந்தேகம்தான். நிஜத்துல நடக்கிற எதுவுமே பிடிக்கலன்னு நானா உருவாக்கிக்கிட்ட கனவுல நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. பல்லவ மாமா கல்யாணம் வேணான்னு சொல்லும்போது கூட உள்ளுக்குள்ள நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்களான்னு நான் தவிச்சிருக்கேன். வல்லவன் உங்களை கல்யாணம் பண்ணா அடுத்த நிமிஷம் உங்களை விவாகரத்து பண்ணுவேன்னு முன்னாடி சொல்லும்போது உள்ளுக்குள்ள நான் சுக்குநூறா உடஞ்சு போயிட்டேன் புனிதா. நான் உடஞ்சது தெரிஞ்சா நீங்க என்ன கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் எதுவுமே வெளியே காட்டிக்காம இருந்தேன். எதுக்கு உங்க அம்மா என்ன மனமேடையில் ஏத்துனாங்க? எதுக்கு என்ன உங்களுக்கு தாலி கட்ட சொன்னாங்க? அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தனை அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது எந்த நிமிஷத்துல அவங்களுக்கு தோணுச்சு? நம்மளை சேர்த்து வைக்கணும்னு தோணுனது உண்மைன்னா என் வீட்டில் நானும் உங்க வீட்டில் நீங்களும் ஏன் பிரிஞ்சிருக்கோம்? நீங்க இனி என்னோட பொண்ணுதானே சந்தோஷப்படணுமா, இல்ல இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு கவலைப்படணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் புனிதா. புனிதா, அழறீங்களா? இல்ல கபிலன், நான் அழல. எனக்கு தெரியாதாங்க உங்களை. சரி, எது எப்படியோ புனிதா, இனி யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. அது போதும் எனக்கு. என்ன கபிலன் நீங்க? நாம இன்னும் சேர்ந்து வாழவே இல்ல, அதுக்குள்ள பிரிவை பத்தி பேசுறீங்க? நிஜமாலுமே எனக்கு என்ன ஆறுதல் சொல்லிக்கிறதுனே தெரியல புனிதா. அதான் அப்படி பேசிட்டேன். தப்புதாங்க. சரி, என்னோட முதலாளி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன் எடுத்த உடனே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல உங்களுக்கு ஆயுசு 100ன்னு. புரியல. ஓ ஃபைன், புரிஞ்சிருச்சு. என்னதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, என்ன நினைச்சீங்க? ஏதோ நினைச்சேன். அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஹலோ மேடம், சொல்லணும். காலையில் 6 மணிலிருந்து காலையில் 10 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 6 மணிலிருந்து மறுநாள் தூங்குற வரைக்கும் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு என்கிட்ட சொல்லணும். அது என்ன கணக்கு? ஆமா, காலையில் 9 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி தவிர மீதி எல்லா நேரமும் நீங்க என்னோட புனிதா தானே? அது என்ன 9 to 6 மணி கணக்கு? அப்போ நீங்க என்னோட பாஸ். இப்போ நீங்க என்னோட பாஸ் தான். அது கடமை. வேற ஏரியா. இது காதல். இது கபிலனோட ஏரியா. எப்படியோ சிரிச்சிட்டீங்களா? இது போதும். சில பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப பயங்கரமா பண்றீங்களே. புனிதா, வீடியோ கால் வர முடியுமா? பாலா இருப்பாங்கல்ல ரூம்ல? இல்ல, அவ ஏற்காடு போயிருக்கா. சரி, நீங்க வீடியோ கால் பண்ணுங்க. சரி. என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? நீங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப புதுசா தெரியுறீங்க. நெத்தியில குங்குமம், கழுத்துல மஞ்ச கயிறு. உங்களை இப்படி பாக்குறப்ப எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. அப்புறம் இல்ல, இன்னைக்கு என்ன டே? என்ன டே? நம்ம பேச்சுலர் லைஃப் எண்ட் ஆன டே. எனக்குன்னு வாழ்க்கையில பெரிய கனவெல்லாம் இல்லை புனிதா. அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அமுதாக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை, அவ்வளோதாங்க நினச்சிருக்கேன். என்னைக்கு உங்களை காதலிக்க ஆரம்பிச்சேனோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்களை எனக்குள்ள ஒருத்தர உணர ஆரம்பிச்சிட்டேங்க. மனசுல இருந்து சொல்கிறேன் புனிதா, உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற நிம்மதி வேற யாருக்கிட்டையும் எனக்கு கிடைச்சதே இல்லைங்க.
இன்னைக்கு இந்த பிரபஞ்சமே நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுத்துருக்கு. நீங்க என்னோட பொக்கிஷம். உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் புனிதா. அது உங்க அம்மாவுக்கு புரியுற வரைக்கும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்.